வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் ப்ராப்ஃபர்ம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட முக்கியமான ரூல்ஸ் என்னங்கிறத பற்றி நாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸு ப்ராப்ஃபர்ம்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல் கைடன்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேருங்க. எல்லா வீடியோக்கான லிங்க்ஸ், எல்லா டீட்டெயிலுக்கான லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் தேவையானது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணுமா? நீங்கள் கற்றுக்க வேண்டியது மார்க்கெட் மெக்கானிசம் மாடல். எனக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வந்து சிக்னல்ஸ் மட்டும் கிடைச்சா போதுன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மென்டர்ஷிப்புக்கான ரிவ்யூவும் விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நம்மளோட சேனலில் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது மற்றவங்களது மாதிரி கிடையாது, நிஜமாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ். டோன்ட் மிஸ். propfirmmmatch.comல இருக்கும். இப்போ நாம் propfirmmmatch.com வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி கிடைக்கிறது, ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ராப்பர் மேட்சை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் நான். ஸோ propfirmmmatch.comல இப்போ நாம் ஒவ்வொரு கம்பெனியோட ரூல்ஸும் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ காப்பி ட்ரேடிங்னா என்னங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபண்டிங் வெப்ஸில் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் காப்பி ட்ரேடிங், மாஸ்டர் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஃபண்டிங் வெப்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து மற்ற அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் தான் இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இஎஸ்னால் எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ்னால் பாட்னா இப்போ உங்களுக்கு சி ட்ரேடர், மெட்டா ட்ரேடர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் ட்ரேடர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதுக்கு செட் பண்ணுற செட்டிங்ஸுக்கு பொறுத்து அது ட்ரேட் பண்ணி கொடுக்கும். அது யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக விற்கிற பாட்ஸ் வந்து நிறையா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்களே கோடிங் பண்ணது, உங்களுக்கு ஏதாச்சும் லைசன்ஸ் இல்லை உங்களோட கோடிங் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து கேட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இஎஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரூல்ஸாக இருக்கும். நிறையா இதில் அலோவும் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சிறந்த சக்ஸஸை கொடுக்கணும் சொல்லவும் முடியாது. நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகும் ட்ரேடிங் விஷயத்த. ஸோ அப்புறம் நியூஸ் ட்ரேடிங்னால் வந்து உங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் ரெட் கலர் ஃபோல்டர் போட்ட நியூஸ் எப்பப்போ இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எவாலுவேஷன், அதாவது அந்த 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் அது மாதிரிலாம் இருக்குன்னா அதிலலாம் வந்து நீங்கள் நியூஸ் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டிங் வெப் சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு கம்பெனிக்குமே மாறும். நீங்கள் போய் அதை அவங்களோட எஃப்ஏக்யூவில் படிச்சுக்கணும். ஓகே, ஃபண்டட் அக்கௌண்ட்டில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஓப்பன். உங்களால் வந்து ஒரு அந்த மாதிரி நியூஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அந்த நியூஸ் ஈவெண்ட் முடிஞ்ச 5 நிமிஷத்துக்கு அப்புறமோ ஒரு பொசிஷன்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணவோ எடுக்கவோ முடியாது. அது கண்டினியூஸாக பண்ணுற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வார்னிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ்னால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் வந்து நீங்கள் ஒரே நாளில் பாஸ் ஆகிட்டேன், 2 நாளில் பாஸ் ஆகிட்டேன்னா 3ஆவது நாள் சும்மா ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா போதும். ஆனால் இந்த 5%ers அப்புறம் இன்னும் சில கம்பெனிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து 0.5% அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு வேளை நீங்கள் 2 நாளில் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் சேர்த்தி கூட சம்பாதிச்சிக்கலாம். அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டைம் வச்சுருப்பாங்க, ரீசெட் டைம். அதுக்கப்புறமேட்டு ட்ரேட் பண்ணணும். அந்த 3 டேஸுங்கிறதுனா காலையில் 5:30 மணி இல்லை 4:30 மணி 2:30 மணி 6:30 மணின்ட்டு இருக்கும். அந்த ரீசெட் டைம் கன்ஃபார்மாக முடிஞ்சிச்சாங்கிறதுக்கு அப்புறமேட்டு அந்த ட்ரேட் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து அன்னைத்துக்கான டார்கெட் நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்ககிட்ட ஃபண்டிங் வெப்ஸில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே கூட டார்கெட் ரீச் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 0.5% பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மினிமம் 0.5% பண்ணியிருக்கணும் அந்த 3 நாளில் அப்படின்ட்டு. ஸோ ஃபண்டிங் வெப் 0 பற்றிலாம் தனிப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன்.
அதனால அத போய் அந்த வீடியோல பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த வீடியோல அத பத்தி வராது. ம், 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 ம். ஸோ அடுத்து ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். காப்பி ட்ரேடிங் இஸ் அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சோஷியல் ட்ரேடர் அந்த மாதிரி வெப்சைட்டை பற்றியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணணுன்னா அது ஃபண்டட் நெக்ஸ்ட் கிட்ட முடியாது. பட் அதை அலோவ் பண்ணுறவங்களும் நிறையா கம்பெனிஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் ட்ரேடர், ட்ரேடர்ஸ் கனெக்ட்டு இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இஏஎஸ் பற்றி முன்னையே பேசியிருந்தோம், ட்ரேடிங் பாட்ஸை பற்றி. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஃபண்டட் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பல அக்கௌண்ட்டில் விழுந்தாலும் அந்த அக்கௌண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இஏஎஸ் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஆக்டிவிட்டி ரூல்ஸ். ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு வாரம் ட்ரேட் பண்ணிட்டு இல்லை 2 வாரம் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஏதோ ட்ரேடே பண்ணல, ஏதோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி பண்ணார். ஸோ அவரது வந்து அந்த அக்கௌண்ட் போயிடுச்சு. அது மாதிரி ஒரு ஒரு நீங்கள் அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேட்னாச்சும் வாரத்துக்கு ஒன்று ஒரு 0.01 போட்டு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து கூட க்ளோஸ் பண்ணிடலாம். அதுனாச்சும் நீங்கள் பண்ணிடணும். ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா பொறுப்பாக பார்த்துக்கணும் அதை எப்பயும். ஓகே, ட்ரேட் பண்ணாமலே வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் 30 டேஸ் இருக்கும். ரேராக சில இதில் 15 டேஸ் 10 டேஸ் கூட இருக்குது. ஸோ அது அவங்க அந்த நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வாங்குறீங்களோ அங்கே எஃப்ஏக்யூ செக் பண்ணி நீங்கள் அந்த ரூல். நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறவராக இருந்தால் இந்த ரூல் வந்து நிறையா கம்பெனிக்கிட்ட இருக்கும். நிறையா ட்ரேட் வந்து நீங்கள் வந்து லெஸ் தென் அ மினிட் பண்ணக்கூடாது. அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஸ்க் ஆகும். ஸோ 1 மினிட்னாச்சும் நீங்கள் ஒரு பொசிஷன் வச்சுக்கணும், 2 மினிட்ஸ்னாச்சும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த மார்டிங்கலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கோல்டு வந்து 3000 இருக்குன்னா நீங்கள் 3000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 வாங்குறீங்க. மறுபடியும் 2990 வருது அப்படின்னா, அதாவது ஒரு 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, அங்கே $200 வாங்குறீங்க. அப்புறம் 2980, அதாவது இப்போ இன்னும் 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினதோட இப்போ 20 பாயிண்ட் அதிகம் குறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து $300 வாங்குறீங்க. அதாவது லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிக்கிட்டே போகிறதோ இல்லை பொசிஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிக்கிட்டே போகிறதோ ஒரு சிம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நாட் அலவுட். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜினாங்கிறத நான் இதுலேயுமே விளக்குறேன். இந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேம்பிளிங் கேட்டகரியில் வரும். அது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ஒரே ட்ரேடில் ஃபுல் லிவரேஜையும் யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும், இல்லாட்டினா அக்கௌண்ட் போனால் போயிட்டு போகட்டும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரையே பண்ண வேணாம். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரே ட்ரேடில் பாஸ் ஆகிறது, 2 ட்ரேடில் பாஸ் ஆகிறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து மல்டிபிள் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டார்கெட் ரீச் பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம்னு கிடையாது. ஒரு $1000 டார்கெட்டு 10K அக்கௌண்ட்டுனா நீங்கள் ஒரு 5-6 ட்ரேடோ இல்லை அதுக்கு மேலே மினிமம் நான் சொல்கிறேன், நீங்கள் 25 ட்ரேடு 50 ட்ரேடு கூட பண்ணலாம். மினிமம் அத்தனைனாச்சும் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. இல்லாட்டினா நீங்கள் வந்து வாங்கிட்டு ரொம்ப லாங் டைம் எடுத்து பாஸ் ஆனீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நான் செஞ்சு பார்த்ததில்ல. ஆனால் இது மாதிரி உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த ரூல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே நிறையா கம்பெனிஸ் கிட்ட அப்ளிகபிளாக இருக்கும். இது பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் எவாலுவேஷன், அதாவது அந்த எக்ஸாம் பேஸு அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கக்குள்ளே உங்களோட ஐபி அட்ரஸ் மேட்ச் ஆகணும், உங்கள் டிவைஸும் மேட்ச் ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் அக்கௌண்ட்லாம் கிடச்சி நீங்கள் பாஸ் ஆகி பேமெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸை ப்ரூஃபோட காமிக்கணும். இதுவுமே வந்து நிறைய இடத்துல அப்ளிகபிள். ஆனால் நீங்கள் இருக்க ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறது, ஸ்டேட்டுக்குள்ளேயே சுற்றுறது அதெல்லாம் கணக்கில் வராது. நீங்கள் மற்றவங்ககிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது என்னை கேட்டிங்கன்னா. அதே மாதிரி போகிற இடத்துல ஹோட்டல்ஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணி பண்ணுறதும் நல்லதில்லை. ஸோ அது பின்னாடி பிரச்சனை ஆகலாம், கன்ஃபார்மாக கிடையாது. நான் விசாரிச்சிருக்கேன் இதை பற்றி நல்லாவே. நீங்கள் ஃபோன்லாம் மாற்றதா தான் மோஸ்ட்லி அலவுடு தான். சொல்லிடணும் நாம் ஃபஸ்ட்டே இமெயில் பண்ணி அவங்களுக்கு.
சரி இப்போ ப்ளூபெர்ரி ஃபண்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்லயே உங்களோட மார்ஜின் லெவல் என்னான்னு காமிக்கும். நீங்க அத தாண்டி இல்ல அதுக்கு கீழ போகாத மாரி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் மாறும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேட் லாக்கர்ல பண்ணீங்கன்னா 68% தாண்டக்கூடாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இ மெட்டா ட்ரேடர், டிஎக்ஸ் ட்ரேடு அதெல்லாம் பண்ணீங்கன்னா 150%க்கு கீழ வரக்கூடாது. ஸோ அந்த மாரி இவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ போனாலும் அக்கவுண்ட் போயிடும். ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் எக்ஸசிவ் லிவரேஜ் யூஸ் பண்றீங்க. நெறையா லிவரேஜ் ஃபுல் அக்கவுண்ட்டையும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் போயிடும். இது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10,000 அக்கவுண்ட்னா, உங்களோட நீங்க வந்து அதில $7,000க்கு மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபுல் அக்கவுண்ட்டும் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நீங்கள் பாஸ் ஆகுறதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேம்லிங் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுருக்காங்க. ஃபுல் லிவரேஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏற்கனவே அவங்ககிட்ட லிவரேஜ் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் சொல்லி அதுவும் வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா, சில இடங்கள்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடில் இருக்கீங்க. டக்குன்னு இப்போ ட்ரேடர்லாம் ரிவர்ஸ் பொசிஷன் இருக்கும். டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா, அது அப்படியே யூ டர்ன் அடித்த மாதிரி நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா செல்லர் ஆகிடும். ஒரு $50 லாஸில் இருக்கீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் செல்லர் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மேனுவலாகவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருந்தாலும் உடனே இம்மீடியட்டாக அது மாதிரி என்டர் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரூல் தான் இந்த ரூல். ரிவர்ஸ் அண்ட் போஸ்ட் டேக்கிங் லாஸஸ். லாஸ் எடுத்துட்டு அந்த மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனுக்கு ட்ரேடாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க எவாலுவேஷன் பேஸில். நான் ஐபி ரூல் பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் விபிஎன் போட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்கள் ஐபியை வந்து மாற்றிடுங்கிறதுனால நீங்கள் அதை போட்டுட்டு ஆன் பண்ணிடாதீங்க. வேறு எதுக்காச்சும் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணியிருந்தா அதை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்லாம் ஓப்பன் பண்ணணும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் விபிஎன்லாம். சில கம்பெனிகளில் சில ப்ரோக்ராம்ஸ்னால் ஒவ்வொரு கம்பெனியில் அந்த 1 ஸ்டெப் 2 ஸ்டெப்பு இன்ஸ்டண்ட்டு அதெல்லாம் இருக்கும். 3 ஸ்டெப்பு அதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர் வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்பயுமே FAQல அதுக்குன்னு தனியாக இருக்கிறத பார்த்துருங்க. ஓகே, அதுக்குன்னு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி ஸ்டாப் லாஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க சில கம்பெனிஸில். ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுத்த 60 செகண்டுக்குள்ளே அந்த பொசிஷனுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுறணும். அது வந்து நீங்கள் கண்ணாபின்னானும் போட முடியாது. ஏன்னா சில இடங்களில் வந்து 2% மேலே ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, 3% மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெய்லி ட்ராடவுனை ப்ரீச் பண்ணலனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2%க்கு மேலே போயிடுச்சுனாலும் அதுவும் அக்கௌண்ட் க்ளோஷருக்கு வழிவகுக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே FAQ பார்த்துட்டே இருங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படின்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டிக் ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒரு ட்ரேடு அடிக்கடி எடுத்து நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கும் சில கம்பெனிகளில். சில கம்பெனிகளில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் டைம் சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் தான். ஒரு ட்ரேட் 2 ட்ரேடுக்கு அப்படி க்ளோஸ் பண்ணாலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மேக் ஷூர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ட்ரேடாக எடுக்காமல் கொஞ்சம் வச்சுருந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சில ஹெட்ஜிங் அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியில் வந்து 2 அக்கௌண்ட் வாங்குறீங்க. 2 அக்கௌண்ட் வாங்கிட்டு ஒரு இதில் பை பண்ணுறீங்க, இன்னொரு இதில் அதே அசட்டை செல் பண்ணுறீங்க. அப்படி பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஃபண்டட் ஆனாலும் சரி, எவாலுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடாது. ஓகே, நிறைய இடத்துல வந்து யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஜிங்லாம் பண்ணக்கூடாது ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில். உங்களோட ஒரே அக்கௌண்ட்லேயும் பண்ணக்கூடாது, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்னாலும் பண்ணக்கூடாது. ஒரே அக்கௌண்ட்டுனா நீங்கள் வந்து உங்களால் போட முடியும் ஆர்டரை அந்த மாதிரி.
இங்கே இந்தியன் மார்க்கெட் மாதிரி கிடையாது. கோல்டில் உங்களால் பையும் பண்ண முடியும், செல்லும் தனிப்பட்ட ஆர்டராக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு சாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளோட மார்க்கெட் மெக்கானிசம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஃபனி நியூஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. என்னான்னு பார்த்துருந்தாங்கன்னா அவர் வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரே பேர் வேறு இமெயில் அட்ரஸில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் கம்பெனிஸில் கேஒய்சி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு இமெயில் ஐடி ஒரு பேர் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே பேரில் 2-3 இமெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அது ப்ராப்ளம் உண்டாக்கும். ஏன்னா உங்கள் அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஃபஸ்ட்டே. ஸோ அது எல்லா இதுலேயும் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை உங்களால் மாற்ற முடியாது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே கொடுக்குற அட்ரஸ் எல்லாம். ஸோ அந்த தப்புமே பண்ணாதீங்க.